பிரைஸ் லார்ட். ஆண்டவருங்க ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை பற்றி தியானிக்கலாம். அந்த வசனத்தின் தலைப்பு மறைக்க மாட்டேன். எசேக்கியேல் 39:29 படி என் முகத்தை இனியும் அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் முகத்தை மறைக்க மாட்டேன்னு சொல்லும்போதே முன்னே அவர் மறைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எசேக்கியேல் 39:24 படி அவர் வசனத்தின்படியாக என் முகத்தை மறைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் முகத்தை நமக்கு மறைச்சிறாங்க. ஏன் மறைச்சாங்க? கர்த்தர் நம்மை விட்டு மறைக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எசேக்கியேல் 39:23 படியாக கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தார், அதனால நான் மறைச்சேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்முடைய அசுத்தம், நம்ம மீறுதல் நிமித்தம் அவர் அவரோட முகத்தை நம்மளை விட்டு மறைச்சாரேன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம விக்கிரக ஆராதனையோ எல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதாவது அசுத்த விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்தபடியால் கர்த்தர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவரோட முகம் மறைக்கப்பட்டது. நாம் உருவாக்கின பிதாவை நாம் விட்டுவிடுவடியால் அவரோட முகம் நமக்கு மறைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 27:8 என் முகத்தை தேட வேண்டும், அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இன்னும் மறைக்கக்கூடாதே, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? எனக்கு சங்கீதம் 27:8 படியாக என் முகத்தை தேட வேண்டும். தேடுனாக்க என்ன? ஜெபிக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 69:17 படி உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே. தாவீது நிறைய இடத்துல சங்கீதத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆபத்து காலத்தில் உன்னோட முகம் என்னை விட்டு மறைஞ்சு போகாது இருக்கட்டும், எங்களை நினைத்தரலோ, எங்களை மறைக்காத முகத்தை மறையாதுன்னு சொல்லி சங்கீதம் 44:88 சங்கீதம் 27 இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னோட முகத்தை என்னை விட்டு மறைக்காதிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தாவீது தன்னோட இக்கட்டில் எல்லாம் ஜெபிச்சது, உன்னோட முகத்தை என்னை விட்டு மறைக்காதுங்க சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவரோட முகத்தை ஏன் மறைக்காமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சங்கீதம் 4:6 படி அவரோட முகத்தின் ஒளி நம்ம மேல் பிரகாசிக்கும்படியாக நாம் செய்யணும். சங்கீதம் 67:2 முகத்தின் ஒளியினால் அதாவது அவருடைய பிரகாசத்தினால அவரோட முகத்தில் ஒளி வீசும். அந்த ஒளியினால் பிரகாசம் அடையும். அந்த பிரகாசத்தினால நமக்கு முகப்பிரகாசத்தினால என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரோட முகப்பிரகாசத்தினால நம்ம ஆசிர்வதிக்கப்படும். 67:2 ஆசிர்வதிக்கப்படும். அவரோட முக பிரகாசத்தினால் நாம் ரட்சிப்படைவோம். அவரோட முக பிரகாசத்தினால பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரோட நியாயங்களையும் நீதிகளையும் அவரோட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சங்கீதம் 34:5 அவரோட முகத்தை நோக்கி பார்த்தவங்களை வெட்கப்பட்டதில்லை, அவர் முகத்தினால வெட்கப்பட்டதில்லை, நீங்கள் பிரகாசம் அடைவார்கள்னு சொன்னால் பிரகாசத்தினால நாம் வெட்கப்பட மாட்டோம், தாழ்ந்து போக மாட்டோம், அவமானம் அடைய மாட்டோம்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அந்தரங்க பாவங்கள் மறைக்கப்படும். நம்மளோட அந்தரங்க பாவங்கள் மறைக்கப்படுவதுன்னு சொல்லப்படுகிறது. அதுவும் இல்லாமல் என்னாகுமா 6:25 ஒரு ஆசீர்வாதமே சொல்கிறாங்க. அவருடைய முக பிரகாசத்தினால நம்ம அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும். அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 17:2 கர்த்தருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அதாவது சங்கீதம் அல்ல, மத்தேயு 17:2 சூரியனை போல அது மறுரூப மலையில் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததுன்னு சொல்லிட்டு சீஷர்கள் சொன்னாங்க. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்போஸ்தலர் 26:17 சூரிய ஒளியோடு அதிகமாக பிரகாசித்தது அவரோட முகம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் ஒளி நிறைஞ்ச நானே மெய்யான ஒளின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒளிக்கு சாட்சி கொடுக்கும்படியாக யோவான் ஸ்நாபம் வெளிப்பட்டதும் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். அந்த ஒளிங்கிறது என்ன? தேவன் அருளிய அந்த ஒளி நமக்கு எப்படி பிரகாசிப்பிக்க வைக்கணும்னு கேட்டேன். நம்மளுக்குள்ளேருந்து அந்த ஒளியை எப்படி உலகத்துக்கு பிரகாசிக்க காட்டுவேன், பிரகாசத்தை நாம் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கனாக்கா 2 கொரிந்தியர் 4:4 படியாக சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ அவரோட சுவிசேஷத்தின் ஒளி
புறஜாதியார் இடத்துல பிரகாசிக்க வைக்கணும். நம்மிடத்துலேருந்து புறப்படுகிற அந்த பிரகாசம் மற்றவங்களையும் பிரகாசிக்க வைக்கணும், மற்றவங்களையும் ரட்சிப்படைய வைக்கணும், மற்றவங்களையும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக நாம் பிரகாசிக்கணும். மற்றவங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கணும். அவரோட முகப்பிரகாசம் அதிகமாக இருக்குது, வல்லமையாக இருக்குது. அவரோட முகப்பிரகாசம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டதே இல்லைங்க, பிரகாசம் அடைஞ்சாங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது நாமளும் பிரகாசம் அடைவோம். நம்ம பிரகாசம் மற்றவங்களுக்கு கொடுப்போம், அவங்க ரட்சிப்படைய செய்யணும். அது சுவிசேஷமாக அந்த ஒளி வெளிவரட்டும். சுவிசேஷங்கிறத ஒரு ஒளி, சுவிசேஷம் சொல்ல ஜனங்களுக்குள்ளார அந்த இருள் விலகி போகும். ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற இருள் விலகி போகும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை. அந்த இருளில் இந்த வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிற இயேசுவே நம்ம காமிக்கணும். இந்த நம்ம முகத்தை அவர் மறைக்க மாட்டாருங்க. நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதே அவர் ஒளி நம்ம மேலே, அவருடைய முகப்பிரசன்னம் நம்ம மேலே வீசுவாங்க. நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையின் முகேந்திரமாக நாம் எல்லாம் ஒளியாக, சுடரொளியாக தேசத்தில் புறப்பட்டு போவோம், பிரகாசிப்போம், அநேகரை நீதிக்குள்படுத்துவோம், அநேகரை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்குற அத்தனை பேருக்குள்ளே தேவ ஒளி, வசனத்தின் ஒளி, ஆண்டவரே கிறிஸ்துவின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கட்டும். அநேகர் அதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒளியில் வரட்டும் அப்பா, இருளை விலகட்டும் அப்பா. சாத்தாண்ட கிரியைகள் தான் இருள், அந்த இருளை விட்டு வெளியே வரட்டும் அப்பா. எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இதை கேட்குற அத்தனை பேர் ஒளியாக மாற கர்த்தர் உதவி செய். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.